ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை சந்திப்பேன். நீ என் வருகைக்காக காத்து கொண்டு இரு என் தங்கமே. நீ சந்திக்க வேண்டிய நேரத்தையும் நான் கணித்து விட்டேன். இதோ அந்த நேரத்தை சொல்கிறேன், நீ குறித்து வைத்துக்கொள். நாளை மாலை 5:20 நான் உன்னை சந்திப்பேன். உனக்காக நான் ஷீரடியிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றேன். அந்த நேரத்தை நீ தொலைத்து விடாதே என் தங்கமே. பிறகு நீதான் வருத்தப்படுவாய். உன்னுடைய கஷ்டங்களையும் துக்கங்களையும் என்னிடம் சொல்லிவிட்டு அதன் முடிவுக்காக காத்திருக்கிறாய் அல்லவா? உனது துன்பத்திலே நீ என்னையும் தொலைத்து விட்டாய். எங்கெங்கோ தேடுகிறாய் என்னை. உன்னிடமும் உன்னை சுற்றிலும் உனக்கு அருகிலும் உனக்கு உள்ளேயும் இந்த மரம் செடி கொடிகளிலும் வானிலும் நான் கலந்திருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிட்டாயா? சிறிது நேரம் நீ உன் கண்களை மூடி உனது சுற்றுப்புறத்தையும் மனதையும் அமைதி கொள்ளச் செய். பிறகு நான் பேசுவதை நீ புரிந்து கொள்ள முடியும். நீ பேசுவதை நான் எப்படி கேட்கிறேனோ அதை போலவே நான் பேசுவதையும் உனது பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதையும் நிச்சயம் உன்னால் உணர முடியும். நீ என்ன வேண்டினாயோ அதை கொடுக்கத்தான் உன் சாயப்பா நாளை உன்னிடம் வருகின்றேன். புரிந்ததா என் அன்பு குழந்தையே? உன்னுடைய வேண்டுதல்களையும் என்னிடம் நீ கேட்டுவிட்டாய். இருந்தாலும் இது நடக்குமா நடக்காதா என்று மனதளவில் குழம்பிக் கொண்டு இருக்கிறாய்தானே? உன் சாயப்பா மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன்னை பெற்ற தாயையும் தந்தையையும் எப்போதாவது நீ சந்தேகிப்பாயா? உன் அப்பா நான் உனக்கு வேண்டியதை செய்வதற்காகத்தானே இருக்கின்றேன். உன்னுடைய அன்பு குழந்தைகளையும் உன்னுடைய அன்பு குடும்பத்தையும் நான் என் கைமேல் தாங்கியுள்ளேன். இதை நான் உனக்கு சித்திரத்தின் மூலமாகவும் காட்டிக்கொண்டு இருக்கின்றேன். நீ கேட்ட அனைத்து வேண்டுதல்களையும் அவர்களுக்காகவும் உனக்காகவும் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். நான் கொடுப்பதை நீ தவறாமல் பெற்றுக்கொள். எந்த காரணத்தை கொண்டும் உனது அலட்சியத்தினால் அதை தட்டிவிட்டு விடாதே. எப்போது உனக்கு நான் கொடுக்க நினைத்து விட்டேனோ அதை நிச்சயம் உன் கைகளில் நான் கொடுத்தே தீருவேன். அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. நான் உன்னிடம் பேசுவதையும் உன் தீர்வுக்கு பதில் சொல்வதையும் கொஞ்சம் மனதில் அமைதிப்படுத்தி கொண்டு கேட்டாயானால் நிச்சயம் உன்னால் நேரிலேயே உணர முடியும். நான் உன்னிடம் பேசுவதற்கு ஆவலாக இருக்கின்றேன். அதைவிட நீ பேசுவதை கேட்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனதை அமைதியாக்கிக்கொள். உனது சுற்றுப்புறத்தையும் அமைதியாக்கி கொண்டு என்னுடன் நீ மனதளவில் பேசு. நான் நிச்சயம் அதை உணர்வேன். அதை கேட்பதன் மூலம்தான் எனக்கு மிகுந்த சக்தி அளிக்கும். உன்னுடைய பிரச்சனைக்கு உடனே தீர்வை சொல்ல வேண்டும் என்று உந்துதல் கிடைக்கும். அதனால்தான் சொல்கிறேன், நான் கொடுக்கும் வரத்தை நீ தட்டி விடாதே. நிச்சயம் நீ கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன். அது அனைத்தும் என்னிடம்தான் பத்திரமாக உள்ளது. உனது வேண்டுதல்கள் இன்னும் நிறைவேறவில்லையே என்று நீ எக்காரணத்தை கொண்டும் கவலைப்படாதே. சரியான நேரத்தில் உன் கைகளில் நானே அதை சேர்ப்பிப்பேன். உனக்கு இனி நல்லதே நடக்க வைப்பேன். நீ என்னை நம்பிவிட்டாயல்லவா? உன்னை இனி நிர்கதியாக நான் விட மாட்டேன். உனக்கு எந்த காலத்திலும் நானே துணையாயிருப்பேன் என் தங்கமே.